பிஹைண்ட் அடுத்து என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால், வெஸ்ட் முகப்பேர், சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அட அட என்னம்மா வாசிக்கிறாரு இவ்ளோ சின்ன வயசுல. 7 வயது சிறுவன் தமிழ் வாசிக்கிறத பார்த்த பொதுமக்கள் அப்படியே அசந்து போய் நின்றிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் ஆச்சரியப்படுற அளவுல இப்படி சிறுவன் தமிழ் வாசிச்சு அசத்தி காட்டியிருக்காரு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியை சேர்ந்தவர் பாலசுந்தரம். இவருடைய மகன் 7 வயதான வெங்கடேஷ் அந்த பகுதியில தனியார் பள்ளியில 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. பாலசுந்தரம் நாதஸ்வர வித்துவான். இவரு பல கோவில் நிகழ்ச்சிகள்ல, திருமண நிகழ்ச்சிகள்ல போயிட்டு நாதஸ்வரம் வாசிச்சுட்டு வராரு. இப்படி இவரு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது சில நேரம் தன்னுடைய மகனையும் அழைச்சிட்டு போவாராம். அப்போ அங்க மத வித்துவான்கள் வாசிக்கிறத பார்க்கக்கூடிய இந்த சிறுவனும் வாசிக்க ஆரம்பிச்சதா கூறப்படுது. குறிப்பா நாதஸ்வரம் மற்றும் மத்த இசை கருவிகள் வாசிக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சிறுவன் வெங்கடேஷ் தமிழ் வாசிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்படிதான் கீழ்வேலூர் யாதவ நாராயண பெருமாள் ஆலயத்துல திருக்கல்யாண உற்சவத்துல மத்த எல்லா கலைஞர்களோடையும் சேர்ந்து இவ்வளவு சின்ன வயசுல ரொம்பவே அழகா தமிழ் வாசிச்சிருந்திருக்காரு. இப்படி இவரு தமிழ் வாசிக்கிறத பார்த்த அங்க வந்திருந்த பொதுமக்கள், பக்தர்கள் அப்படியே வியப்போட பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க. இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு அசாத்திய திறமையா அப்படின்னு சிறுவன் எல்லாரையுமே மிரள வச்சிருந்திருக்காரு. இவருடைய தாத்தா, அதாவது சிறுவனுடைய தாத்தா கணேசன் அப்படின்றவரு நாதஸ்வர வித்துவான். நாதஸ்வர கலைக்காக தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து கலைமாமணி விருது பெற்றவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. இப்படி சிறுவன் தமிழ் வாசிக்கக்கூடிய வீடியோ வெளியாகி பலரையும் ஆச்சரியத்துல அழுத்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.